கள்ளக்குறிச்சி அருகே தனியார் கல்லூரி மாணவிகள் 3 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் முக்கிய திருப்பமாக ஒரு மாணவியின் தந்தை சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர மனு தாக்கல் செய்துள்ளார். உயிரிழந்த 3 மாணவிகளில் ஒருவரான மோனிஷாவின் தந்தையான சென்னை எறணாவூரை சேர்ந்த தமிழரசன் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் தனது மகள் சாவில் மர்மம் இருப்பதாக கூறியுள்ளார். மேலும் தனது மகளின் உடலை சென்னை மருத்துவர்களை கொண்டு சென்னை அரசு பொது மருத்துவமனையில் மறுபிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என்றும் தமிழரசன் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த மனு உயர்நீதிமன்ற நீதிபதி சுந்தரேஷ் முன்பு இன்று பிற்பகல் விசாரணைக்கு வருகிறது. இதனிடையே அனுமதியின்றி தன் மகளின் உடலை பிரேத பரிசோதனை செய்திருப்பதாகவும் விழுப்புரம் மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் குற்றத்தை மறைக்க கல்லூரி நிர்வாகத்திற்கு உதவியாக இருப்பதாக தமிழரசன் குற்றம் சாட்டினார். இந்த படுகொலையில் பல சந்தேகம் இருந்ததுக்கான அங்கே பிரேத பரிசோதனை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பல முறை வற்புறுத்திட்டேன். எங்களை பல முறை உள்ளே கூப்பிட்டு அவங்க வற்புறுத்தி இங்கே தான் பிரேத பரிசோதனை செய்யணும்னு சொன்னாங்க. நாங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். என்னோடய பொண்ணோட சேர்ந்து 2 பெண்களும் இறந்துருந்தாங்க. அவங்களுக்கு பல வற்புறுத்தல்களும் அச்சுறுத்தலும் கொடுத்து அந்த பொண்ணுங்களுக்கு பிரேத பரிசோதனை செஞ்சு முடிச்சிட்டாங்க. அது இரவு 7 மணிக்கு 9 மணிக்கு செஞ்சுருக்காங்க. இது இவங்க சரியான முறையில் மீண்டும் இரவு 9-10 மணி அளவில் எனக்கு மேற்கொண்டு அதிகமான ப்ரெஷர் கொடுத்தது காரணமாக சென்னை உயர்நீதிமன்ற நாடி என்னுடைய பொண்ணுக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்லேயோ மெட்ராஸ் சென்னை நாடி சென்னையில் உள்ள பொது மருத்துவமனையில் நீதிபதியின் உத்தரவின் பேரில் பிரேத பரிசோதனை நடக்க வேண்டும் என்பதற்காக மனு தாக்கல் செய்ய வந்திருந்தேன். இந்த மனு தாக்கல் செய்ய வந்திருக்கிறது தெரிஞ்சு மாவட்ட கலெக்டரும் போலீஸ் சூப்பரண்டும் 2 பேரும் சேர்ந்து அவங்களுடைய துஷ்பிரயோக அதிகாரத்தின் காரணமாக அதிகார வரம்பை மீறி என்னுடைய ஒப்புதல் இல்லாமல் என் பெண்ணுக்கு காலை பிரேத பரிசோதனை செய்துவிட்டதாக சொல்கிறாங்க. சென்னையில் உள்ள உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்க தெரிந்து அவங்க செஞ்சுருக்கிறது மிக தவறான விஷயம். என்னுடைய உத்தரவு இல்லாமல் அவங்க செஞ்சுருக்கிறது மிக தவறு. ஆகவே இவங்க பிரேத பரிசோதனை செய்திருந்தாலும் அது பிரேத பரிசோதனை செய்ய நாங்கள் அதுக்குண்டான சாத்தியக்கூறுகளை செய்வோம். Thank you.